ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணாங்க. எஃப்ஐஸும் பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க கண்டினியூஸாக. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸோ இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இதில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படின்னு வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நான் மார்னிங் எடுத்து பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் எப்படி இருந்ததுன்னா ரிசல்ட்ஸு காங்கிரஸ்க்கும் இவங்க என்டிஏக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 10 to 15 சீட்ஸ் தான் டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க. அது ஒரு மணிக்கு ஒரு கழிச்சு ஒரு 11 o'clock அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட்ஸு தலைகீழ மாறிடுச்சு. எப்படி போச்சுன்னா பிஜேபி கூட்டணி வந்து 220 சீட்ஸ் மேலே லீடிங் வந்துட்டாங்க. அதே காங்கிரஸ் ப்ளஸ் உத்தவ் சிவசேனா, சரத்பவார் அணி அவங்க எல்லாம் எவ்வளோத்துக்கு இருந்தாங்கன்னா 55 சீட்ஸ் சம்திங்கில் தான் இருக்கிறாங்க லீடிங்கு. ஸோ ஆக்சுவலி ஒரு மேசிவ் வின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிஜேபி ப்ளஸ் கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்னிங் வந்து எப்படி இருந்துன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 10 to 10 சீட்ஸாக வந்து ஆப்போசிஷனை டிஃப்ரென்ஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் பிஜேபி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து மாறிச்சு. ஜார்க்கண்டில் வந்து பிஜேபி லீடிங்கில் இருந்தாங்க. கடைசியில் போக போக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் எடுத்து அவங்க மேலே வந்துட்டாங்க. ஸோ ஜார்க்கண்டில் வந்து காங்கிரஸ் ஜேஎம் அலையன்ஸும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அலையன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் வந்து மகாராஷ்டிரா தான் முக்கியம். மகாராஷ்டிராவில் வின் பண்ணதை பேஸ் பண்ணி ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இப்போ இருக்க பாசிட்டிவ் ட்ரெண்டில் இதே மாதிரி கண்டினியூஷனாக ஏதோ நெகட்டிவ் நியூஸ் வரட்டா மார்க்கெட் மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஆர்வினல் ஸ்டாக்கை பற்றி கேட்குறீங்க. ஸோ பிஃபோர் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக் இந்த ஆர்வினல்லாம் 600 தாண்டி போனாங்க. 400 இருக்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 600 சரணி போனாங்க. பட் அதே வேகத்தில் இறங்கிட்டாங்க ஆர்வினல்லாம். இப்போ 420 இருக்குது. பட் வேல்யூஷன் நமக்கு ஃபேவரலாக இல்லை. ஸோ ஆக்சுவலி இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருக்கிறாங்க. கண்டினியூஸாக இவங்களுக்கு ஆர்டரும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த ஸ்டாக்லலாம் இன்னும் கரெக்ஷன் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, ஐஆர்எஃப்சி ரீசனாட்டு கொஞ்சம் நான் வாங்கினேன். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ரிஸ்க் எடுத்து வாங்கினேன். அது இப்போ 139 வரும்போது கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கு கீழே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐஆர்எஃப்சியில். அதே மாதிரி தான் இருக்கான் இன்டர்நேஷனல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஐஆர்சிடிசி எல்லாமே வேல்யூஷன் நமக்கு ஃபேவரலாக இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, அப்புறம் அந்த கொச்சின் ஷிப்யார்டை பற்றி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. கொச்சின் ஷிப்யார்டோட ஸ்டாக் ப்ரைஸ் 1299 இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் earnings பார்க்கும்போது 39 times மேலே earnings இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதோட 52 week ஹைனி பார்க்கும்போது 2979 அதுலேருந்து இந்த ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆட் பார்த்தீங்கன்னா 1300 சொல்லலாம். 1299 லாஸ்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கொச்சின் ஷிப்யார்டு. வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 39 P ரேஷியோ. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, எகைன் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நிறைய ஸ்டாக் இருக்குது பேஸ் பண்ணி. இந்த கார்டன் ஷிப் பில்டர்ஸ், மேசகான் ஷிப் பில்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கம்பெனி உண்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இப்படி இந்த செக்மெண்ட்டில் இருக்க கம்பெனிஸோட வேல்யூஷன் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாகிட்டு இல்லை. அதனால கொஞ்சம் ஒதுங்கிருங்க கொச்சின் ஷிப்யார்டில். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸுக்கு முந்தின ரிசல்ட்ஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி அந்த டைமில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அந்த ஸ்டாக், இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாமே கீழே விழுது. அதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு அலர்ட் கொடுத்தாங்க ரீசெண்டாக. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்டாக் எல்லாமே 60 to 77% வரைக்கும் கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ ரொம்பவே இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கொச்சின் ஷிப்யார்ட் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற சீட்ரியம் லிட்டர் நியூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, யூஎஸ்ஏ பேஸ்ட் கம்பெனி, அவங்களோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையும் பண்ண இருக்கிறாங்க, டிசைனும் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாக்கப் பிரிக்ஸ் அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடும் யூஎஸ்ஏ பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற சீட்ரியம் லிட்டர்னோ அப்படிங்கிற கம்பெனியை மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இந்த கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து டிசைனும் பண்ணுறாங்க, சப்ளையும் பண்ணுறாங்க. மோராட் இது வந்து கொச்சின் ஷிப்யார்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மேசகான் ஷிப் பில்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியை வந்து டபுள் ஆக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் 4 to 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஷிப் பில்டிங் அந்த கெப்பாசிட்டியை டபுள் ஆக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4 to 5 years நியர்லி 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேசகான் ஷிப் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் ஜேகே டயர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 363 இருக்குது நான் பார்க்கும்போது. ஸோ ஓவராலாட்டு இதோட பி ரேஷியோ 24 தான் இருக்குது, 24 இருக்குது. பட் கொஞ்சம் அது அதிகமாக தான் தெரியுது எனக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் வந்து ஆந்திர பிரதேசோட சிஎம்மாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஓன்டு ஃபேமிலி தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனியை ஓவராலாட்டு. ஸோ அவங்க பவரில் இருக்கிறது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்பாங்க, பவர்லையும் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டும் நிறைய கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க ஹெரிடேஜ் ஃபுட்ஸை. இது ஒரு ரீசன். இந்த கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவ் டேட்டாக இருக்குது. அவங்க வின் பண்ண சமயத்தில் இந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 15% ரேலி ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரேலி ஆச்சு. இது அமர்ராஜா பேட்டரிஸ். ஏன்னா அமர்ராஜா பேட்டரிஸோட ஓனர் வந்து எம்பியாக இருந்தவர் அதே பார்ட்டியில். அதை பேஸ் பண்ணி அதுவும் ரேலி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அமர்ராஜா பேட்டரிஸ் இறங்கிச்சு. ஹெரிடேஜ் ஃபுட்ஸில் பெரிய அளவில் அடி இல்லை. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் ஸ்டில் வந்து 463 இருக்குது. பி ரேஷியோ 24 இருக்குது. ப்ரைஸ் டு புக் எபவ் 4 இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த கம்பெனியில் பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ் இருக்காது. ஏன்னா பவர், அதாவது அரசியல் பவர் இருக்கிறதுனால இவங்க ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட பிஸ்னஸும் நல்ல க்ரோத் இருக்கும். பட் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இவங்க பார்ட்டி பவரில் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு குட் நியூஸாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஜேகே டயர்ஸு 361 இருக்குது. ஜேகே டயர்ஸு ஸ்டில் இதோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. டயர் கம்பெனிஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிஸு இது எல்லாமே நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். வேல்யூஷன் நமக்கு சரியா இல்லை. ப்ளஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸும் நமக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் மட்டும் அக்யூசிஷன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல என்ன ட்ரெண்ட் போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் கடைசியாக 22 ரூபாய் கன்சிடர் பண்ணேன், உங்களுக்கே ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணேன். எஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படின்னா நான் வந்து 2018 பார்த்துட்டு இருக்கிறேன். அது 14 ரூபா 15 ரூபா அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 1 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகும் போல இருக்குது இந்த ஸ்டாக்ல. ஸோ ரீசெண்டாட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாலாம் தாண்டி போனாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ வந்து 19 ரூபால இருக்குது. இந்த எஸ் பேங்க் வந்து 19 ரூபால இருக்குது. பெரிய அளவில் மூமெண்ட்ஸே இல்லாமல் இருக்குது எஸ் பேங்க். என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எஸ்பிஐ கைவசம் இருக்க எஸ் பேங்கோட ஸ்டேக் வந்து இவங்க ஜப்பான் பேஸ்ட் அந்த மிட்சுபி பேங்க் வந்து வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருந்துச்சு. பட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. ஸோ இப்போ அது ஒரு பிரச்சனையாட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எஸ் பேங்க் பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க. நான் கடைசியில் 22 ரூபாவில் கன்சிடர் பண்ணி எனக்கு வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. அதனால இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அது வந்து பிஸ்னஸ் டிமர்ஜ் ஆஃப்டர் த டிமர்ஜ் ஃப்ரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க இப்போ தான் படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஓவர் பிஸ்னஸ் ஆட்டம் அவங்க கட்டமைச்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் எல்லாம் எப்படி ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். உடனெல்லாம் போய் உள்ள மாட்டிக்க முடியாது. ஸோ அவங்க பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸும் சரி, அடுத்தது ஆப் மூலமாட்டு லோன் கொடுக்கறது, அப்படி வேரியஸ் செக்மெண்ட்டில் உங்களோட பிளாக் ராக் கூட ஜேவி இப்படி நிறைய வச்சுருக்காங்க. பட் அந்த பிஸ்னஸ்லாம் எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாட்டு மாற்றுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜியோ ஃபினான்ஷியல்குள்ளே கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆல் ஸ்டாக்ஸ் ஹெவி லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போர்ட்ஃபோலியோவே ஓவராலாட்டு நெகட்டிவ்ல மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்மை ட்ரிப், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட், ஐடிஎஃப்சி, டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே ஓவராலாட்டு 20% ப்ளஸ் லாஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க கொஸ்டின் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்மை ட்ரிப்பு ஓரளவு நல்ல ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன். ஈஸ்மை ட்ரிப்பு ஓரளவு நல்ல ஸ்டாக்கு 32 rupees இருக்குது. லாஸ்ட் ஆட்டி 8% ஏற்றிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது நம்ம ஒரு 5 to 6 வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஈஸ்மை ட்ரிப்பு ஒரு பெட்டர் ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குமான்னா அது $1 million கொஸ்டின். பட் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அது 63 ரூபால இருக்குது. ஸோ பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காட்டாலும் ஒரு 5 to 6% க்ரோத்தை வந்து அவங்க குவார்ட்டர் டு குவார்ட்டர் பேசிஸில் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவில் வந்து ரிஸ்க் அதில் இல்லை, பட் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டாக பெரிய அளவில் வந்து சர்ச்சையான பங்கு. ஏன்னா நிறைய அவங்களோட அந்த பேலன்ஸ் ஷீட்லலாம் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்து அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் நான் ட்ராக் பண்ணுறதே இல்லை. ஏதோ அவங்களோட 52 ஹையில் 400 ரூபாய்க்கு மேலே போச்சு. இப்போ பாதி தான் இருக்குது. ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை ஸ்கிப் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் தான் அதை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அது ஒரு நல்ல பேங்க் தான், லாங் டேர்மில் வந்து நல்ல பேங்க் தான்.
டாடா மோட்டர்ஸும் ஓகே தான். டாடா மோட்டர்ஸ் நிறைய பேருக்கு அடி விழுந்திருக்கு. ஏன்னா நானே 965 ரூபாவில் வாங்கினேன். இப்போ அது 770 ரூபாவில் இருக்குது. எனக்கே லாஸில் தான் இருக்குது. யாருமே கவலைப்படாதீங்க, நல்ல பங்கு தான். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், MHRIL, பீஜ் இன்வைட், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இந்திரபிரசாத் கேஸ், உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், SBI கார்டு இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ ஓவராலாட்டு டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ஓகே, MHIRL அது என்ன பங்குனே தெரியல, பீஜ் இன்வைட் ஓகே, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஏன் இப்போ ஷார்ட் டேர்மில் விழுதுன்னா அவங்களோட ரிசல்ட்ஸில் அடி வாங்கியிருந்தாங்க, அதனால விழுறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு. சவுத் இந்தியன் பேங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் அடி வாங்குவாங்க, எப்படி இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மாதிரி. கர்நாடகா பேங்கும் 200 கிலோ வந்துடுச்சு, 199 ரூபாவில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஷார்ட் டேர்மில் வேணால் அடி விழும். ஏன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷராக இருக்கிறதுனால அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் அடி விழும். இந்திரா பிரதாசா கேஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இப்போ நெகட்டிவ் நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த CNG அப்படி மாறி மாறி அந்த கேஸ் பிரச்சனை, அந்த மார்ஜின் பிரச்சனை, ப்ரைஸ் ஏற்றுறது, கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எல்லாமே மகாநகர் கேஸ் அதெல்லாம் ஓரளவு ஷார்ட் டேர்மில் அடி விழுது. பட் லாங் டேர்மில் அது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சேம் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% growth வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் காட்ட தான் செய்கிறாங்க. SBI கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ ஓவராலாட்டு இந்த ஸ்டாக்ல MHRIL, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. MHRIL அது ட்ராக் பண்ணுறது இல்லை. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஒரு IT டெக்னாலஜி கம்பெனி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு சேஃபான போர்ட்ஃபோலியோ தான் நான் சொல்கிறேன். பட் இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் பெரிய லெவலில் ஒரு லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஷியூராக சொல்ல முடியாது. பட் சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா மோட்டர்ஸ், டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இது எல்லாமே ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸும் ஆரோபிண்டோ ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு தெலுங்கானாவில் இந்த ஃபார்மா பிளான்ட் போடுற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 5260 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 12490 பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த ஃபார்மாசிட்டிக்கல் செக்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ஃபெசிலிட்டி போடுறதுக்கு தான் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸும் ஆரோபிண்டோ ஃபார்மாவும் தெலுங்கானா கவர்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்மைட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ மாற்றிருக்காங்க. நவம்பர் 29 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்காங்க ஈஸ்மைட் ட்ரிப்பு. பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டு ஆப்டிக்கல் சிஸ்டம் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில் நவி மும்பையில். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அட்வான்ஸ் ஆப்டிக்கல் சிஸ்டமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அட்வான்ஸ் ஆப்டிக்கல் சிஸ்டம் டெவலப்மெண்ட் பார்க். இது வந்து பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட என்டையர் ஷேர் ஹோல்டிங் 5.25% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஈஷா ரேஸ் எனர்ஜி 2 பிரைவேட் லிமிடெடில் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து சோலார் பவரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசில். சன்சோர்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விற்க இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் கன்சிடரேஷன் 19.20 மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. ஈஷா ரேஸ் எனர்ஜி 2 பிரைவேட் லிமிடெடில் 5.25% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வருண் பெவரேஜஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. NF ரயில்வேல, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேல 531 கோடி வேல்யூல ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரைட்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டாரண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. இவங்களுக்கு வந்து US FDA பார்த்தீங்கன்னா இவங்களோட மத்திய பிரதேசில் இருக்க ஃபெசிலிட்டியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லி அந்த இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 16 செப்டம்பர்லேருந்து 20 செப்டம்பர் வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இது டாரண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 5000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட பேஸ் சைஸ்ன்னு பார்க்கும்போது 2000 கோடியாக இருக்குது. கிரீன் ஷோ ஆப்ஷன் மூலம் மட்டும் 3000 கோடி 10 இயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 7.54% கூப்பன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ICICI லோம்பார்டு வந்து 0.19% ஸ்டேக் வந்து HDFC லைஃப்ல வந்து 233 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ICICI லோம்பார்டு கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா டிமர்ஜர் கொடுத்த அப்டேட்டு. NCLT பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அதுக்கு எல்லாமே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரலாட்டு 75% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிமர்ஜருக்கு. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மார்க்சன்ஸ் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மேலே போயிருந்து US வந்து இவங்களோட அலர்ஜிக் ரித்தனிக்ஸ் ட்ரக்குக்கு வந்து US FDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு லாஸ்டாட்டு.
லோரோட்டடின் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் வெர்ஷனு அதை பேஸ் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இது வந்து மார்சன்ஸ் ஃபார்மா கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.